மீசான் டைம் நேர்களை நிகழ்ச்சிக்குள் அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல ஈரானுடைய போராட்டம் எந்த இடத்துல வந்து நிற்குது, ஈரானுடைய உச்ச தலைவர் அலி ஹாமினி அமெரிக்காவுக்கு விட்ட எச்சரிக்கை என்ன, டொனால்ட் ட்ரம்புடைய நிலைப்பாடு என்னன்ற பல்வேறு விஷயங்களை பேசுறது இன்றைய பதிவு. ஈரானில் வெடித்திருக்கின்ற இந்த போராட்டம் 15வது நாளை எட்டி இருக்கு. பொருளாதார வீழ்ச்சி, பணவீக்கம் அப்படின்னு பல்வேறு காரணங்களுக்காக தொடங்கப்பட்ட இந்த போராட்டம் இப்போது முழுக்க முழுக்க அரசியல் காரணிகளுக்காக நடத்தப்படுகின்ற ஒரு போராட்டமாக மாறி இருக்கு. இந்த போராட்டத்தை அடக்கிறதுக்கு ஈரானிய ராணுவம் மேற்கொள்கின்ற இந்த நடவடிக்கையில இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 150 பேர் வரைக்கும் பலியானதான செய்திகள் பதிவாகிருக்கு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் படுகாயம் அடைந்திருப்பதாகவும், அதே போல 2600 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில வைக்கப்பட்ட செய்தியும் பதிவாகிருக்கு. பாதுகாப்பு தரப்புல 15 பேர்ல இருந்து 20 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டதாகவும், 200 பேருக்கும் அதிகமானவங்க காயப்பட்டதாகவும் சர்வதேச செய்திகள் சொல்லுது. ஈரான்ல இந்த போராட்டங்களை அடக்குறதுக்கு இப்போது அரசு செய்திருக்கிற வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த 48 மணி நேரங்களாக தேசிய மட்டத்துல இன்டர்நெட்டை கட் பண்ணிட்டாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இன்டர்நெட் வசதியை வச்சுதான் சோசியல் மீடியால இந்த சனக்கூட்டங்களை ஒன்று கூட்டுறதும், ஆர்ப்பாட்டங்களுக்கு அழைப்பு விடுக்கின்ற பல்வேறு விஷயங்கள் நடக்கிறதோட, இதை தாண்டி இஸ்ரேலுடைய மொசாட் உளவாளிகளும் இந்த இன்டர்நெட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தான் பல்வேறு கருத்துக்களை பரிமாறுறாங்க, உளவு பார்க்கறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதாகவும், அது போலவே வெளிநாட்டில் இருக்கின்ற எதிர்கட்சிகள் இப்போது போராட்டத்துக்கு வாங்க, ஆர்ப்பாட்டத்துக்கு வாங்க, ஆர்ப்பரிக்க வாங்க, மக்கள் திரள் போதாது, ரோட்டம் மறிங்க, அங்க போராட்டம் நடத்துங்க, அதை பத்த வைங்க, இதை பத்த வைங்க அப்படின்னு சொல்லி வெளிநாடுகளில் இருந்து கொண்டு இவைகளை இயக்குகின்ற ஒரு சூழல் உருவானதுனால, ஆணி வேற அறுத்து விட்டா சோழி முடிஞ்சிருமே அப்படின்னு சொல்லி ஈரானிய அரசு இப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த இன்டர்நெட்டை கட் பண்ணி இருக்குது. இந்த 3 காரணங்களும் என்னென்ன தாக்கங்களை உருவாக்கிருக்கு, என்னென்ன விஷயங்கள் பரிமாறப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமூக ஊடகங்கள்ல பரவிய முதலாவது கருத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆண்டு இரத்தத்தின் ஆண்டு, மரணத்தின் ஆண்டு அப்படின்னு சொல்லி போட்டு ஆயத்துல்லா அலி ஹாமினிய பதவி நீக்கம் செய்கின்ற, தூக்குகின்ற காலம் இது அப்படின்னு சொல்லி பல்வேறு கோஷங்களும் பல்வேறு வீடியோக்களும் பரவ ஆரம்பிச்சது. இந்த போராட்டத்துக்குள்ள ஒரு பெண்மணி அவட பதிவை எப்படி பதிவேற்றம் செய்திருந்தா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆயத்துல்லா அலி ஹாமினிக்கு மரணம் நிச்சயம், அவரை தூக்கிலிடணும் அப்படின்னு கோஷங்கள் எல்லாம் வெளிவர ஆரம்பிச்சது இந்த சோசியல் மீடியாக்கள்ல. வெளிநாட்டுல இருந்து கொண்டு எதிர்கட்சியா இருக்கிறவர்களை மிக முக்கியமாக முன்னேற ஆட்சியாளருடைய மகன் ரிதா பஹ்லவி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாதைக்கு இறங்கி போராடுங்க, சுதந்திரம் என்ற ஒரு விஷயம் இப்போது விடியலாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி மக்கள் ஆர்ப்பாட்டத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. அவர் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு வெளிநாட்டுல ஒரு சொகுசு வாழ்க்கை வாழ்றாரு. இதையும் சோசியல் மீடியாக்கள்ல ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு அனுப்பி வச்சதாக சொல்லப்படுது. அது மட்டுமல்ல, எதிர்கட்சியில இன்னும் பல்வேறு தலைவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதே சோசியல் மீடியால சர்வ அதிகாரிக்கு மரணம் அப்படின்னு சொல்லி பல்வேறு போஸ்டுகளை போட ஆரம்பிச்சாங்க. போடுறீங்களா, போடுறீங்க, நெட் இருந்தா தானே போடுவீங்க அப்படின்னு சொல்லி தேசிய மட்டத்துல இன்டர்நெட்டை அரசு கட் பண்ணிச்சு. செய்தி பார்க்கறதாக இருந்தா அரச ஊடகங்கள்ல மட்டும்தான் செய்தி பார்க்கிற ஒரு சூழல் இப்போது உருவாகி இருக்குது. ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு ஆத்திரம் வந்துச்சோ இல்லையோ, டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஒரு விஷயத்துல ரொம்ப ஆத்திரம் அடைஞ்சு, இதுக்கு மேல ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு நீங்க அநீதி இழைச்சா களத்துக்கு நாங்க வருவோம் அப்படின்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை மிரட்டலை விட்டு இருக்கிறாரு. இனி என்ன, உள்ள இருந்து வெளியே எந்த தகவலும் போகாது, வெளியில இருந்து உள்ள எந்த தகவலும் வராது. இதுக்கு பிறகு என்ன, ஆர்ப்பாட்டக்காரர்களை கச்சிதமாக அடக்கி முடிக்கிற ஒரு வேலையை இராணுவம் செய்யும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. இதுக்கு இடையில சட்டமா அதிபர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த போராட்டத்துல ஈடுபடுறவங்க இறைவனுடைய விரோதிகள் என்று சொன்னது மட்டும் அல்லாம, இந்த குற்றத்தை நீங்க செய்யறதாக இருந்தா நிச்சயமா மரண தண்டனை தான் இதற்கான தண்டனையாக கிடைக்கும் என்று சொன்னது மட்டும் அல்லாம, இதுக்கு உடந்தையாக யாராவது இருந்துட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எச்சரிக்கையாக சொல்லி இருந்தாரு. இதற்கிடையில ஈரானுடைய உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி ஹாமினி வெள்ளிக்கிழமை அன்று தனது உரையில இது குறித்து பல்வேறு விஷயங்களை சொல்லி இருந்தாரு. அந்த உரையில என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இஸ்லாமிய அரசு பல லட்சம் கௌரவமான மனிதர்களுடைய உதிரத்தினால் உருவாக்கப்பட்ட அரசு. ஆசகார விசமிகளுக்கு முன்னால, வெளிநாட்டு சக்திகளுக்கு முன்னால இது பின்வாங்காது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னதோட, இங்கு குழப்பத்தை உண்டு பண்றவங்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பை திருப்திப்படுத்தத்தான் இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு, 12 நாள் இஸ்ரேல் மேற்கொண்ட இந்த தாக்குதல்ல
அப்பாவி ஆயிரக்கணக்கான ஈரானிகள் படுகொலை செய்யப்பட்டாங்க. அரசு தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. மிக முக்கியமான இராணுவ வீரர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்க. இந்த யுத்தத்தை செய்யும்படி சொன்னது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈரானிய அப்பாவிய மக்களுக்காக நான் களத்துக்கு வருவேன், அவனுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லி இப்போது சொல்வது என்பது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டுமல்ல, இந்த நபர் அறிவற்றவர், பொறுப்பற்றவர், பொறுப்புணர்ச்சி அற்றவர், எந்த ஒரு விடயத்திலும் அக்கறை அற்றவர் அப்படின்னு ஒரு விஷயத்த காட்ட சாட்டமாக தனது விமர்சனங்களை முன் வச்சாரு. நாட்டின் மீது அக்கறை இல்லாதவங்க, நாட்டு பற்று இல்லாதவங்க தான் இவருடைய ஆசை வார்த்தைகளை கேட்டு மயங்குவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தாரு. ஈரான் ஒருபோதும் அந்நிய சக்திகளுக்கு அடிபணியாது. அநியாயக்காரர்கள் அதிகாரத்துல உச்சத்துல இருக்கும் பொழுதுதான் கீழே விழுந்தாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ஞாபகத்துல வைத்துக் கொள்ளட்டும். மிக மோசமான வீழ்ச்சியை இவர் சந்திப்பாரு அப்படின்னு ஒரு எச்சரிக்கையும் சொல்லி இருந்தாரு. கடந்த காலங்கள்ல இஸ்ரேலை ஒரு குட்டி சாத்தானாகவும் அமெரிக்காவை பெரிய சாத்தானாகவும் சொன்னது மட்டுமல்ல, இவங்களை தொலைத்தெறியணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் ஆயத்துல்லா அலி காமனி பல்வேறு பேச்சுக்கள்ல சொல்லி இருந்தாரு. இந்த வார்த்தையெல்லாம் டொனால்ட் ட்ரம்ப் கடுப்பாகிறதுக்கு மற்றும் ஒரு காரணியாக இருந்ததாக சொல்லப்படுது. அமெரிக்கா நேரடியாக கலங்காணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை செயற்படுத்துவதற்கான முதற்கட்டமாக தற்போது அமெரிக்காவுடைய இராணுவ தரப்புல என்ன சொல்லப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கான பேச்சுவார்த்தை நடந்ததாகவும் இந்த தாக்குதல் எப்படி நடத்துற அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் பாதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது. முதற்கட்டமாக ஈரானுடைய இராணுவ தளங்கள் மீதுதான் தாக்குதல் நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்படுவதாக சொல்லப்படுறதோட, இது வெறும் பேச்சுவார்த்தையை தவிர பலமையான வாத பிரதிவாதங்களோட நடக்கிற ஒரு விஷயமாகத்தான் இருக்குதே தவிர, இதற்கு அப்பாற்பட்டு இதுவரைக்கும் இராணுவ தளபாடங்களை நகர்த்தியதாகவோ, இதற்கான படைகள் தயாரிக்கப்பட்டதாகவோ, இந்த படைகள் நகர்த்தப்பட்டதாகவோ இல்லைன்ற ஒரு விஷயத்தையும் அமெரிக்க இராணுவ தரப்புல சொல்லப்படுது. டொனால்ட் ட்ரம்ப் ஏதோ ஒரு விஷயத்துல இந்த ஒரு ஈரானுக்குள்ள புகுந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்கணும், ஈரான் மீது தாக்குதல் நடத்தணும் என்ற அபிலாசையோட இருக்கிற இந்த சூழ்நிலையில ராணுவ தரப்புல சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திடீரென ஒரு தாக்குதலுக்கு இன்னும் அமெரிக்கா தயாரில்லை என்ற ஒரு விஷயத்தோட, ஆனா இது குறித்த வாத பிரதிவாதங்கள் அரச மட்டத்துல போகுது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போதைக்கு ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதற்கான எந்த உத்வேசமும் அதற்கான எந்த முயற்சியும் இல்லை என்பதுதான் இப்போது தெரிகிற ஒரு ஆறுதலான செய்தி. என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா முன்னின்று ஒரு யுத்தத்தை நடத்தி முடிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கு, பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 12 நாள் இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலுக்கு உதவிக்கு வருவதற்கு கூட மிகப்பெரிய ஒரு சர்ச்சைகளும் மிகப்பெரிய வாத பிரதிவாதங்களும் கட்சி மட்டத்துல நடந்ததுனால தன்னிச்சையாக வந்துதான் அந்த தாக்குதலை நடத்திட்டு இரவோட இரவா ஓடி போனாரு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப். எனவே இந்த ஒரு யுத்தத்திற்கு கட்சி அங்கீகாரம் கொடுக்குமா, இதற்கான அனுமதியை கட்சி கொடுக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்தியிருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டொனால்ட் நம்மளுடைய அரசு ஆட்சிக்கு வருகின்ற பொழுது தேர்தல் பிரச்சாரங்களை சொன்ன ஒரு விஷயம் தான் வெளிநாட்டு யுத்தங்களை செய்ய மாட்டோம், வெளிநாட்டில் இருக்கின்ற அமெரிக்க இராணுவ வீரர்களை உடனடியாக மீள அழைச்சு கொள்வோம், உக்ரைன் ரஷ்யா யுத்தத்தை ஆட்சிக்கு 24 மணி நேரத்துல அதை நிறுத்துவோம்னு எல்லாம் சொல்லிட்டு இப்போது வெளிநாட்டு யுத்தங்கள்ல கெடுபிடிகள்ல இறங்குறதுக்கு டொனால்ட் ட்ரம்புக்கு ஆசை இருந்தாலும், தம்பி இஸ்ரேலை திருப்திப்படுத்த இதை செய்வதாக இருந்தாலும் கட்சி அதுக்கான அனுமதியை கொடுக்காது என்ற விமர்சனம் இப்போது முன்வைக்கப்படுது. வெனிசுலா ஜனாதிபதியை கைது செய்த, அவரை கடத்திய அந்த டெல்டா போர்ஸ் என்று சொல்லப்படுகிற படையணி மீண்டும் ஒரு தடவை ஈரானுக்குள்ள அந்த கைங்காரியத்தை செய்யுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1977 உருவாக்கப்பட்ட டெல்டா போர்ஸ் இது போன்ற கைதுகள் நடவடிக்கைகளுக்கும் உள்ள போந்து ஏதாவது ஒரு கபடிகரங்களை செய்யறதுக்கு தான் இந்த போர்ஸ் பயன்படுத்தப்பட்டதாகவும் இந்த படை பயன்படுத்தப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அந்த வகையில இவங்களோட முதலாவது ஆபரேஷன் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1980 ஈரான்ல தான் முதலாவதாக ஒரு ஆபரேஷனை செய்து பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஆயத்துல்லா அலி காமனியுடைய அரசு உடனே அமெரிக்காவினுடைய தூதரகத்தை மூடிட்டு அள்ளி கட்டிட்டு போங்கன்னு சொன்னாங்க. போக முடியாதுல அடம்பிடிச்சாங்க. உடனடியாக தூதரகத்தில் இருந்த 53 ராஜதந்திரிகளை பணைய கைதிகளா பிடிச்சு ஒழிச்சு வச்சுட்டாங்க. உடனடியாக அமெரிக்கா இந்த படையை அனுப்பித்தான் இவர்களை மீட்கின்ற பணியை மேற்கொண்டது. ஆனா அந்த பணி தோல்வியில முடிவடைஞ்சது. 8 இராணுவ வீரர்களை பலி கொடுத்துட்டு தான் அவங்க அப்படியே வாயை பொத்தி கொண்டு திரும்பி போனதாக செய்திகள் சொல்லுது. அந்த வகையில வெனிசுலால இந்த படைகளை வச்சு அந்த தலைவரை தூக்கிற மாதிரி ஆயத்துல்லா அலி காமினியை லேசாக தூக்கலுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்க முடியாது என்பதுதான் இப்போது சொல்லப்படுகின்ற ஒரு விஷயம். ஆல்ரெடி 1980 பயங்கரமான ஒரு தோல்வியை சந்திச்சவங்க
மீண்டும் ஒரு தடவை அந்த தோல்வியை சந்திக்கலாம் என்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ டொனால்ட் ட்ரம்புடைய இந்த முனைப்புக்கு அதனுடைய கட்சி அனுமதி கொடுக்காது என்பதுதான் இப்போது பேசப்படுகின்ற ஒரு விஷயம். உண்மையிலே அப்படியான ஒரு யுத்தம் மூடும் பட்சத்துல நிச்சயமாக 3ஆம் உலக மகா யுத்தம் ஒன்று மூழ்வதற்கான காரண காரியங்களாக அமைஞ்சிடும் என்ற அச்சமும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது. நிச்சயமாக ஆட்சி மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் நடக்க இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமாக அரசு சொல்ற மாதிரி இந்த ஆர்ப்பாட்டத்துல கலந்து கொண்ட அனைவருக்கும் மரண தண்டனையை நிச்சயமாக கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு பின்னால அமெரிக்கா இருந்தது, இதுக்கு பின்னால இஸ்ரேல் இருந்தது என்பதனால பயங்கரமான கடுப்புல அந்த மரண தண்டனை ஒரு விஷயத்தை நிச்சயமாக ஈரான் நடத்தி முடிக்கும் என்ற ஒரு அச்சமும் இப்போது எழ ஆரம்பிச்சிருக்குது. என்னதான் இருந்தாலும் பொருளாதார ரீதியாக ஈரான் மீளெழுச்சி பெற வேண்டும். வறுமையும் பஞ்சமும் இல்லாது போய் அந்த மக்கள் ஒரு ஸ்திரமான ஒரு வாழ்க்கைக்குள்ள போகணும், அந்த நாட்டில் அமைதி நிலவட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.